everyone, இந்த வீடியோவில் நம்ம டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் பார்ட் 3 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டியேசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். பெப்டோன்ஸ்னால் என்னென்னா பார்சியலி ஹைட்ரலைஸ்டு ப்ரோட்டீன்ஸ். அப்போ ப்ரோட்டியேசஸ்னு என்னென்னா வாட்டர் சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஸ்மாலர் யூனிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். அதாவது ப்ரோட்டியேசஸ்ன்றது வாட்டர் சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட், அது வந்து ப்ரோட்டீன்ஸோடைய ஸ்மாலர் யூனிட்ஸ் தான் நம்ம ப்ரோட்டியோசஸ்ன்றங்க. அது வந்து இன்டர்மீடியட் ப்ராடக்ட் இன் டைஜஷன். ப்ரோட்டியேசஸ்ன்றது இன்டர்மீடியட் ப்ராடக்ட் இன் டைஜஷன். ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டியேசஸ், பெப்டோன்ஸ் இந்த கைம் ரீச்சிங் த இன்டெஸ்டைன் ஆர் ஆக்டட் அப்பான் பை த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் ஆஃப் த pancreatic juice. அதாவது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, பெப்டோன்ஸ் இருக்குது, ப்ரோட்டியேசஸ் இருக்குது. இது மூணுமே ப்ரோட்டியோலைட்டிக் என்சைமோட ரியாக்ட் பண்ணுது. ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ் இந்த மூணு என்சைமோட ரியாக்ட் பண்ணி டைபெப்டைட்ஸாக மாறுது. இதுதான் இங்கே சொல்ல வராங்க. கைம்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஃபுட் ஸ்டொமக்கில் இருக்கிற ஃபுட்டும் ப்ளஸ் ஸ்டொமக்கில் இருக்கிற அசிடிக் கேஸ்ட்ரிக் ஜூஸ், அதை தான் நம்ம கைம்னு சொல்கிறோங்க. இது எல்லாமே இந்த ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னா இன்டெஸ்டைனில் நடக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் இந்த கைம் ஆர் ஹைட்ரலைஸ்டு பை த pancreatic amylase into disaccharides. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கைமில் இருக்குது. கைம்னா என்ன சொன்னோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ளஸ் அசிடிக் கேஸ்ட்ரிக் ஜூஸ் இதை தான் நம்ம கைம்ன்றங்க. கைமில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இது வந்து pancreatic amylase வந்து ரியாக்ட் பண்ணி இந்த டைசாக்கரைட்ஸாக மாற்றுது. ஒரு பயோ மேக்ரோ மாலிகுல் வந்து டைசாக்கரைட்ஸாக மாற்றுது. அது ஃபேட்ஸ் ஆர் broken down by lipases with the help of bile into di and monoglycerides. ஃபேட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா லைபேசஸால் பிரேக் டவுன் ஆகுது. இதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா பைல் ஹெல்ப் பண்ணுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டு டை அண்ட் மோனோக்ளிசரைட்ஸ். நியூக்ளியேசஸ் இந்த pancreatic juice acts on nucleic acids to form nucleotides and nucleosides. அதாவது நியூக்ளியேசஸ் இருக்குது pancreatic juiceல, இது வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் மேலே ரியாக்ட் பண்ணுது. பாருங்கள், நியூக்ளியேசஸ் இது என்சைம் ரியாக்ட் வித் நியூக்ளிக் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் நியூக்ளியோடைட்ஸ் and nucleosides. Next, the enzymes in the succus centrifugus acts on the end products of the above reactions to form the respective simple absorbable forms. Succus centrifugus என்னன்னா intestinal juice. இந்த intestinal juiceல இருக்கிற enzymes எல்லாம் மேலே சொன்ன end productsோட ரியாக்ட் பண்ணுது. அதாவது nucleosides, nucleotides அந்த மாதிரி மேலே உருவான end productsோட ரியாக்ட் பண்ணி அதை வந்து simple absorbable forms-ஆக மாற்றுது. This final step in the digestion occur very close to the mucosal epithelial cells of the intestine. இந்த ஃபைனல் ஸ்டெப் எங்கே நடக்குதுன்னா மியூக்கோசல் எபித்திலியல் செல்ஸுக்கு வந்து க்ளோஸாக நடக்குது. ஏன்னா அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்காக. டைபெப்டைட்ஸை வந்து டைபெப்டிடேஸ்ன்ற ஒரு என்சைம் அமினோ ஆசிட்ஸாக மாற்றுது. நெக்ஸ்ட்டு மால்டோஸ்ன்ற என்சைம் வந்து மால்டோஸ்ன்ற காம்பவுண்ட் வந்து மால்டேஸ்ன்ற என்சைம் குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக மாற்றுது. லாக்டோஸ்ன்ற காம்பவுண்டை லாக்டேஸ்ன்ற என்சைம் குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸாக மாற்றுது. சுக்ரோஸ்ன்ற காம்பவுண்டை சுக்ரேஸ்ன்ற என்சைம் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸாக மாற்றுது. நெக்ஸ்ட்டு நியூக்ளியோடைட்ஸை நியூக்ளியோடைடேசஸ் இது வந்து நியூக்ளியோசைட்ஸாக மாற்றுது. நெக்ஸ்ட் இது நியூக்ளியோசைடேசஸ் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் சுகர்ஸ் ப்ளஸ் பேஸாக மாற்றுது. நெக்ஸ்ட்டு டை அண்ட் மோனோக்ளிசரைட்ஸ் ஃபேட்லேருந்து வந்தது. இது வந்து என்ன லைபேசஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ளஸ் கிளிசரால் சிம்பிள் காம்பவுண்ட்ஸாக மாற்றுது. த பிரேக் டவுன் ஆஃப் பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் mentioned above occur in the duodenum region of the small intestine. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேலே சொன்ன பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் பிரேக் டவுன் எங்கே நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா டியோடினம் ரீஜன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் thus formed or absorbed in the jejunum and ileum regions of the small intestine. மேலே ஃபார்ம் ஆன சிம்பிள் சப்ஸ்டன்சஸ்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஜெஜினம் ரீஜன்லேயும் நெக்ஸ்ட்டு இலியம் ரீஜன்லேயும் அப்சர்வ் ஆகிடும். இதெல்லாம் எங்கே இருக்குது? ஜெஜினமோ இலியமோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குது. த அன்டைஜஸ்டட் அண்ட் அன்அப்சர்வ்டு சப்ஸ்டன்சஸ் ஆர் பாஸ்ட் ஆன் டு லார்ஜ் இன்டெஸ்டைன். டைஜஸ்ட் ஆகாத சப்ஸ்டான்சஸும் அப்சர்வ் ஆகாத சப்ஸ்டான்சஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் லார்ஜ் இன்டெஸ்டைனை பற்றி. நோ சிக்னிஃபிகண்ட் டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டி அக்கர்ஸ் இன் த லார்ஜ் இன்டெஸ்டைன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஸ்டினில் கேட்பாங்க டைஜஸ்ட் ஆக்டிவிட்டி லார்ஜ் இன்டெஸ்டைன் நடக்குதா இல்லையான்னு. லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஒரே டைஜஸ்ட் ஆக்டிவிட்டி கூட நடக்கிறதில்ல. அங்கே என்ன நடக்குதுன்னா அப்சார்ப்ஷன் நடக்குது. அப்சார்ப்ஷன் ஆஃப் சம் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் சர்டைன் ட்ரக்ஸ் இதெல்லாம் அங்கே தான் நடக்குது. அண்ட் மியூக்கஸ் செக்ரேஷன். லார்ஜ் இன்டெஸ்டைனோட வேலை மியூக்கஸ் செக்ரேஷன். எதுக்காகனா அடரிங் த வேஸ்ட் அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸ் டுகெதர்
அதாவது இந்த வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து அந்த லூப்ரிகேட்டிங் ஈஸி பேசேஜுக்காகவே என்ன பண்ணுது, மியூக்கஸை செக்ரேட் பண்ணுது லார்ஜ் இன்டெஸ்டைன். அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபீக்கஸை வந்து வெளியே அனுப்புறதுக்காக என்ன பண்ணுது, மியூக்கஸை செக்ரேட் பண்ணுது. த அன்டைஜஸ்டட் unabsorbed substances called feces enters into the cecum of the large intestine. ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீக்கஸ்னால் என்னென்னா, அதாவது அன்டைஜஸ்டான சப்ஸ்டான்சஸும் அப்சர்வ் சப்ஸ்டான்சஸும் நம்ம ஃபீக்கருங்க. இது வந்து சீக்கம் ரீஜனுக்கு வருது லார்ஜ் இன்டெஸ்டைனில் த்ரூ த இலியோசீக்கல் வால்வ். அங்கே இலியத்துக்கும் சீக்கத்துக்கும் உள்ள ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம இலியோசீக்கல் வால்வ்ன்றங்க, ஒரு கேட் மாதிரி. விச் ப்ரிவென்ட்ஸ் பேக் ஃப்ளோ ஆஃப் ஃபீக்கல் மேட்டர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இலியோசீக்கல் வால்வ் இருக்கிறனால தான் ஃபீக்கல் மேட்டர் வந்து பேக் ஃப்ளோ ஆகாமல் இருக்குது. இட் இஸ் டெம்பரவரி ஸ்டோர் இன் த ரெக்டம் டில் டீஃபிகேஷன். டீஃபிகேஷன் ஆகிற வரைக்கும் ரெக்டத்தில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு அந்த ஃபீக்கஸ் எல்லாம். த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் ஆர் அண்டர் நியூரல் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோல் ஃபார் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் இது பார்த்தீங்களா, இது வந்து நியூரல் கண்ட்ரோல்லையும் ஹார்மோனல் கண்ட்ரோல்லையும் இருக்குது. நியூரல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோல்ஸ். ஏன் அப்படி இருக்குன்னா, கண்ட்ரோல் இல்லைன்னா அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஃபார் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ப்ராப்பர் கோஆர்டினேஷனுக்காக இது வந்து நியூரல் கண்ட்ரோல்லையும் ஹார்மோனல் கண்ட்ரோல்லையும் இருக்குது. இந்த சைட், அதாவது சைட், ஸ்மெல் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட் இந்த ஓரல் கேவிட்டி கேன் ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் சலைவா. சாப்பாடு பார்க்குறது, இந்த சைட்னா பார்க்குறது, ஸ்மெல் அந்த சாப்பாடோட வாசனை, அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட் இந்த ஓரல் கேவிட்டி. ஃபுட்டு வந்து ஓரல் கேவிட்டியில் இருந்தால் என்ன பண்ணுதுன்னா சலைவாவை வந்து செக்ரேட் பண்ண வைக்குது. கேஸ்ட்ரிக் அண்டு இன்டெஸ்டினல் செக்ரேஷன்ஸ் ஆர் ஆல்சோ சிமிலர்லி ஸ்டிமுலேட்டட் பை நியூரல் சிக்னல்ஸ். கேஸ்ட்ரிக்கில் சில என்சைம்ஸ் செக்ரேட் ஆகும், இன்டெஸ்டினல் சில என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். இதெல்லாம் எப்படி செக்ரேட் ஆகுதுன்னா நியூரல் சிக்னல்ஸால் தான். ஃபுட்டு இங்கே இருக்குது, ஃபுட்டு இருக்கிறனால சலைவா செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது, அப்படியே ப்ராசஸ் தொடர்ந்து. த மியூக்கசல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல் கேன் பி மாடரேட்டட் பை நியூரல் மெக்கானிசம்ஸ். அதாவது நம்ம மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த அலிமெண்ட்ரி கேனலில் இருக்கிற மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நியூரல் மெக்கானிசம்ஸ் வந்து பார்த்துக்குது, அதுதான் மாடரேட்டும் பண்ணுது. போத் லோக்கல் அண்டு த்ரோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். லோக்கல் நர்வஸ் சிஸ்டத்தாலையும் அண்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து இதை பார்த்துக்குது. ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆஃப் த செக்ரேஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூசஸ் இஸ் கேரிட் அவுட் பை த லோக்கல் ஹார்மோன்ஸ். அதாவது ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆஃப் த செக்ரேஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூசஸ். ஒரு ஹார்மோன் ஒரு சில டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, சில ஹார்மோன் சில டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரேட் பண்ணுறது தேவைப்படுது. இதெல்லாம் எதை பார்த்துக்குதுன்னா லோக்கல் ஹார்மோன்ஸ் பார்த்துக்குது. ப்ரொடியூஸ்டு பை கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டினல் மியூக்கஸா. கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டினல் மியூக்கஸா ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து என்ன வேலையை பார்த்துக்குதுன்னா டைஜஸ்டிவ் ஜூஸை செக்ரேட் பண்ணுற வேலையை பார்த்துக்குது. நெக்ஸ்ட்டு கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டை பார்க்கலாம். த எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் ஃபுட் ஆர் எக்ஸ்பிரஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஈட் எனர்ஜி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த எனர்ஜினா ஈட் எனர்ஜி. அதாவது ஒரு அனிமலுக்கு தேவையான ஃபுட்டு, ஒரு ஃபுட்டில் எவ்வளோ எனர்ஜி கண்டென்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஈட் எனர்ஜி வச்சு தான் மெஷர் பண்ணுவோங்க. ஏன்னா ஈட் இஸ் தி அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஆல் எனர்ஜிஸ். திஸ் இஸ் ஆஃப்டன் மெஷர் டு அஸ், அதை கலோரின்னு சொல்லலாம் ஆர் ஜூல்னு சொல்லலாம். விச் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரேஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர். இந்த கலோரி ஆர் ஜூல் அதோட டெஃபினேஷன் என்னென்னா, எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது, 1 gram ஆஃப் வாட்டர் பை 1 degree செல்சியஸை, அதாவது ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்காக. 1 gram ஆஃப் வாட்டரில் 1 degree செல்சியஸ் ஏற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது, இதுதான் கலோரி ஆர் ஜூல். சின்ஸ் திஸ் வேல்யூ இஸ் டைனி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இது வந்து டைனி அமௌண்ட், ஏன்னா இங்கே கலோரி இருக்குது, ஜூல் இருக்குது. அதனால் பிசியாலஜிஸ்ட் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, யூஸ் கிலோ கலரி, கேகால் ஆர் கிலோ ஜூல். இது வந்து டைனி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கிறனால பிசியாலஜிஸ்ட் வந்து காமன்லி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிலோ கலரி யூஸ் பண்ணுவாங்க, ஆர் கிலோ ஜூல் யூஸ் பண்ணுவாங்க. 1 kilo calorie இஸ் த அமௌண்ட் ஆஃப் த எனர்ஜி ரெக்வயர்டு டு ரேஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 kilogram ஆஃப் த வாட்டர் பை 1 degree செல்சியஸ். மேலே 1 gram ஆஃப் வாட்டர்னு சொன்னாங்க, அதை கலோரின்னு சொன்னாங்க, இங்கே 1 kilogram சொல்கிறேங்க. அப்போது வந்து இங்கே நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துருச்சு. அதனால் இது வந்து கிலோ கலரி ஆர் கிலோ ஜூல்னு சொல்கிறேங்க. நியூட்ரியனிஸ்ட் ட்ரெடிஷ்னலி ரெஃபர் டு கேகால் ஆஸ் அ கலோரி ஆர் ஜூல். நியூட்ரியோனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கேக்கால கிலோ கலரியை அவங்க கலோரி ஆர் ஜூல்னு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. த அமௌண்ட் ஆஃப் ஹீட் லிபரேட்டட் ஃப்ரம் த கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 1 gram ஃபுட் இன் அ பாம் கலோரோமீட்டர், எ க்ளோஸ்டு மெட்டல் சேம்பர் ஃபில்டு வித் ஆக்சிஜன் இஸ் இட்ஸ் கிராஸ் கலோரிஃபிக் ஆர் கிராஸ் எனர்ஜி வேல்யூ. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து
1 கிராம் ஆஃப் ஃபுட்டு வந்து ஒரு பாம் கலோரிமீட்டர்னால் ஒன்றும் இல்லை, எ க்ளோஸ்டு மெட்டாலிக் சேம்பர் ஃபில்டு வித் ஆக்சிஜன். ஒரு இரும்பு டப்பா இருக்குது, அது ரொம்ப ஆக்சிஜன் இருக்குது. அங்கே வந்து எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது? 1 கிராம் ஆஃப் ஃபுட்டு. அதுதான் அதோட கிராஸ் வேல்யூ ஆர் கிராஸ் கலோரிஃபிக் ஆர் கிராஸ் எனர்ஜி வேல்யூ. த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கம்பஸ்னா 1 கிராம் ஆஃப் ஃபுட் இஸ் த பிசியாலஜிக்கல் வேல்யூ ஆஃப் த ஃபுட்டு. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கம்பஸ் நடக்குது 1 கிராம் ஆஃப் ஃபுட்டில், அதுதான் பிசியாலஜிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபுட்டு. புரியுதுங்களா? கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் தந்துக்கிறாங்க. என்னென்னா 4.1ன்றது கார்போஹைட்ரேட்ஸ்க்கு, 5.65ன்றது ப்ரோட்டீன்ஸ்க்கு, அண்ட் 9.45ன்றது ஃபேட்ஸுக்கு. வேரியஸ் தேர் பிசியாலஜிக்கல் வேல்யூஸ் ஆர் 4.0 அண்ட் 4.0 கேகால் அண்ட் 9. இந்த 9 கேகால்ன்றது எதை குறிக்குதுன்னா ஃபேட்ஸை குறிக்குது, மற்ற ரெண்டுமே கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸை குறிக்குது. இந்த வேல்யூஸ்லாம் நெக்ஸ்ட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அப்சார்ப்ஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் த எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் பாஸ் த்ரூ த இன்டெஸ்டைனல் மியூக்கஸ். அப்சார்ப்ஷன்றது என்னென்னா டைஜஷனில் இருக்கிற எண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இன்டெஸ்டைனல் மியூக்கஸ்லாம் போயிட்டு அப்சர்வ் ஆகுது பை இன்டு த பிளட் ஆர் லிம்ப். அது வந்து பிளட்டுக்குள்ளே இல்லை லிம்புக்குள்ளே போயிடுது. இட் இஸ் கேரிட் பை த பாசிவ், ஆக்டிவ் ஆர் ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட். இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டால் நடக்கலாம், பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டால் நடக்கலாம், ஆர் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சம் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் குளோரைடு அயான்ஸ் ஆர் ஜென்ரலி அப்சர்வ் பை சிம்பிள் டிவிஷன். அதாவது குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சம் எலக்ட்ரோலைட்ஸ், குளோரின், இந்த அயான்ஸ் எல்லாமே சிம்பிள் டிஃபியூஷனால் வந்து அப்சர்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்னு என்னென்னு பார்க்கலாம். இங்கே மேலே ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிக்கிறாங்க. ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்னா அதாவது பாசிவ் மெட்டீரியல்ஸ். இது வந்து ஒரு பாசிவ் டிரான்ஸ்போர்ட். மெட்டீரியல்ஸ் டிஃப்யூஸ் வித் ஹெல்ப் ஆஃப் மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன்ஸ் வழியாக மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. அதெல்லாம் நம்ம ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோங்க. நெக்ஸ்ட்டு த பேசேஜ் ஆஃப் திஸ் சப்ஸ்டான்சஸ் இன் த பிளட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மெயின்டைன் பண்ணால் தான் இந்த சப்ஸ்டான்சஸ் வந்து பிளட்டுக்குள்ளே வந்து போக முடியும். அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன், இல்லை லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன், இதை வந்து மெயின்டைன் பண்ணால் தான் இந்த சப்ஸ்டான்சஸ் வந்து பிளட்டுக்குள்ளே தரும். அவவர் சம் சப்ஸ்டான்சஸ் லைக் குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஆர் அப்சர்வ்டு வித் ஹெல்ப் ஆஃப் கேரியர் ப்ரோட்டீன்ஸ். சம் சப்ஸ்டான்சஸ் என்னென்ன சப்ஸ்டான்ஸ்னால் குளுக்கோஸும் அமினோ ஆசிட்ஸும், சம் சப்ஸ்டான்சஸ் லைக் குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஆர் அப்சர்வ்டு வித் ஹெல்ப் ஆஃப் கேரியர் ப்ரோட்டீன்ஸ். கேரியர் ப்ரோட்டீன்ஸ் சொல்லி அப்சர்வ் ஆகுது. கேரியர் ப்ரோட்டீன்ஸோட வேலை என்னென்னா பைண்ட் ஸ்பெசிஃபிக் சொலிட்ஸ். ஒரு சில சொல்யூட்டை தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து பைண்ட் பண்ணும் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தேம் அக்ராஸ் லிப்பிட் பைலேயர். அதாவது லிப்பிட் பைலேயர் வழியாக ஒரு காம்பவுண்டு இங்கே இந்த லேயர்லேருந்து அந்த லேயருக்கு வந்து மாற்றுறது தான் கேரியர் ப்ரோட்டீன்ஸோட வேலை. திஸ் மெக்கானிசம் இஸ் கால்ட் ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட். இந்த மெக்கானிசத்தை என்ன சொல்கிறேங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்ன்றங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட் டிபெண்ட் பண்ணி தான் வாட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அக்கர்ஸ் அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. அண்ட் என்ஸ் ரொக்கேட்ஸ் எனர்ஜி. கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன், அதாவது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கிறது லோ டு ஹை, அதனால தான் எனர்ஜி தேவைப்படுது. வேரியஸ் நியூட்ரியன்ஸ் லைக் அமினோ ஆசிட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ் லைக் குளுக்கோஸ், எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம் ஆர் அப்சர்வ்ட் இன்டு த பிளட் பை திஸ் மெக்கானிசம். மேலே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், குளோரைடு அயான்ஸ் வந்து ஆர் ஜென்ரலி அப்சர்வ் பை சிம்பிள் டிவிஷன். குளோரைடு அயான்ஸ்னால் சிம்பிள் டிவிஷன். இங்கே சோடியம் அயான் சொல்லிக்கிறாங்க. வேரியஸ் நியூட்ரியன்ஸ் லைக் அமைனோ ஆசிட்ஸ் மேலேயும் தந்துக்கிறாங்க, அமைனோ ஆசிட்ஸ் இங்கே தந்துக்கிறாங்க, அமைனோ ஆசிட்ஸ். இந்த மோனோசாக்கரைட்ஸ் லைக் குளுக்கோஸ், இங்கேயும் குளுக்கோஸ் தந்துக்கிறாங்க. இங்கே அமைனோ ஆசிட்ஸ் சேம் தான் சிம்பிள் டிவிஷனில், அண்டு குளுக்கோஸு சேம் தான். அங்கே குளோரைடுன்னு சொன்னால் சிம்பிள் டிவிஷன், இங்கே சோடியம் சொன்னால் எதுனா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், சோடியம் சொன்னால் இங்கே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் பீயிங் இன்சாலிபிள் கேனாட் பி அப்சர்வ்டு. ஃபேட்டி ஆசிட்டும் கிளிசராலும் இன்சாலிபிள், அது வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, அதனால் அது வேறு காம்பவுண்ட்ஸாக வரும். தே ஆர் ஃபர்ஸ்ட் இன்கார்பரேட்டட் இன்டு த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் கால் மிசில்ஸ். அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக மாற்றுறங்க. அந்த ட்ராப்லெட்ஸ் பேர் வந்து மிசில்ஸ். மிசில்ஸ்னால் முன்னே சொன்னேன் நான், மிசில்ஸ்ன்றது வாட்டர் சாலிபிள் அண்ட் எனேபிள் த லிப்பிட் டைஜஷன் ப்ராடக்ட்ஸ் டு ஸ்மால் இன்டெஸ்டைன். மிசில்ஸ்ன்றது என்னென்னா வாட்டர் சாலிபிள், இது வந்து வாட்டரில் சாலிபிள் ஆயிரும். அண்ட் எனேபிள் த லிப்பிட் டைஜஷன் ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு மாற்றுறது தான் மிசில்ஸோட வேலை. விச் மூவ் இன்டு த இன்டெஸ்டினல் மியூக்கஸா, அது இன்டெஸ்டினல் மியூக்கஸா போவோம். தே ஆர் ரீஃபார்ம்டு இன்டு த வெரி ஸ்மால் ப்ரோட்டீன் கோடட் ஃப்ளாட் குளோபிள்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரோட்டீன் கோடட்
ஃபேட் குளோபியூல்ஸ், அது பேர் வந்து கைலோமைக்ரான்ஸ். இந்த இருக்கிற மிசில்ஸ் வந்து இன்டெஸ்டைனல் மியூக்கஸாக போகுது, அது வந்து ரீஃபார்ம் பண்ணி என்னவா மாறுதுன்னா கைலோமைக்ரான்ஸாக மாறுது. விச் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த லிம்ப் வெசல்ஸ், லாக்டியல்ஸ். இந்த வில்லை லாக்டியல்ஸோட வேலை என்னென்னா கலெக்ட் ஃப்ளூயிட்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இதுதான் லாக்டியல்ஸோட வேலை. இங்கே லிம்ப் வெசல்ஸ்ன்றது லாக்டியல்ஸு குறிக்குது. ஃபஸ்ட்டு மிசல்ஸாக மாறுது, நெக்ஸ்ட் அது கைலோமைக்ரான்ஸாக ரீஃபார்ம் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் அது லாக்டியல்ஸ் வந்து லாக்டியல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. திஸ் லிம்ப் வெசல்ஸ் அல்டிமேட்லி ரிலீஸ் த அப்சர்வ்டு சப்ஸ்டான்சஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். இந்த லிம்ப் வெசல்ஸ் என்ன பண்ணுதுன்னா என்னென்ன சப்ஸ்டான்சஸை வந்து அப்சர்வ் பண்ண யூஸ்வல் சப்ஸ்டான்ஸ் எல்லாத்தையும் பிளட் ஸ்ட்ரீமுக்கு அனுப்புது. அப்சர்ப்ஷன் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல் லைக் மவுத்லேயும் அப்சர்ப்ஷன் நடக்குது, ஸ்டொமக்லேயும் அப்சர்ப்ஷன் நடக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் நடக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயும் நடக்குது. அவர் மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் அக்கர்ஸ் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் எங்கே நடக்குதுன்னு கேட்பாங்க. அது எங்கே நடக்குதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். அவர் மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் அக்கர்ஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். சப்ஸ்டன்சஸ் வந்து மவுத்லேயும் அப்சர்வ் ஆகுது, ஸ்டொமக்லேயும் அப்சர்வ் ஆகுது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகுது, லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகுது. மேலே சொன்னாங்க முன்ன லார்ஜ் இன்டெஸ்டைனில் எந்த டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டி நடக்கிறது இல்லை, ஆனால் ஸ்மால் இன்டெஸ்டைனில் மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் எங்கே நடக்குதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.